ஹைப்பர் டென்ஷன் தெரியும். அது என்ன ஒயிட் கோட் ஹைப்பர் டென்ஷன், அதை பற்றி தெரிஞ்சுக்கிறோம். ஹாய், ஐ எம் டாக்டர் செல்ல செந்தமச்செல்வம் இருந்தாங்க. இந்த ஒயிட் கோட் ஹைப்பர் டென்ஷன் இருக்கு பார்த்தீங்களா, அதாவது வேற ஒன்றும் இல்லைங்க. அவங்க வந்து வீட்டிலலாம் பிபி பார்த்தா நார்மலாக இருக்கும். அவங்க ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு வந்து டாக்டருக்கு முன்னால் வச்சிருந்து பார்க்கும்போது, டாக்டர்கிட்டயோ நர்ஸுகிட்டையோ நமக்கு அவங்க பிபியை கட்டி பார்க்கும்போது ரைஸாக இருக்கும். அதுதான் ஒயிட் கோட் ஹைப்பர் டென்ஷன் சொல்லுவேன். இது பார்த்தீங்கன்னா எதனாலன்னா, நான் தான் சொன்னேன்ல, அந்த சூழ்நிலை ஹாஸ்பிட்டல் அட்மாஸ்பியர்னால பயம் பதட்டம் இதெல்லாம் இருக்கும்போது அவங்களுக்கு இதாகும். அதே போல் மன அழுத்தம் அதிகமாகி அட்ரினலின் அதிகமாக சுரக்கும் போது பிபி ரைஸ் ஆகும். ரத்த நாளங்கள் சுருங்கினாலும் பிபி ரைஸ் ஆகும். டாக்டர்கிட்ட உட்காந்து இருக்கும்போது அவங்க பிபி கட்ட போகிறாரே, பார்க்க போகிறாரே, நமக்கு அதிகமாக இருக்குமோ அப்படின்னு நினச்சி ஹார்ட் பீட்லாம் அதிகமாக துடிக்கும். அப்போது வந்து நமக்கு வந்து இந்த பிபி லெவல் வந்து அதிகமாக இருக்கும். எப்போ பிபி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிபி பார்க்குறதுக்கு முன்னால் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷமாச்சும் நல்லா உட்காந்து ரிலாக்ஸாக இருந்து பிபி பார்க்கலாம். அதே போல் டீ காஃபி ஸ்மோக்கிங் இதெல்லாம் பண்ணீங்கன்னா அதுக்கு பிறகு ஒரு 1/2 மணி நேரம் கழித்து தான் நீங்கள் வந்து பிபியை பார்க்கணும். ரொம்ப முக்கியம். யூரின் போயிட்டு வந்து பிபி பார்க்குறது ரொம்ப நல்லது. அதே போல் உட்காந்தோம்னா நல்லா நமக்கு பிபி வந்து நல்லா பாட்டுக்கு நேராக வச்சுருந்து கையை ஆம்ஸ் வச்சு அப்படி வச்சு பார்க்கலாம். இல்லை லைங் பொசிஷனில் பார்க்கலாம். இப்படி பார்த்தா விட நல்லது. உங்களுக்கு பிபி வந்துருச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தலைவலி இருக்கும் பின்னால், அதே போல் தலைச்சுத்தல், இல்லை இந்த கோபம், இல்லை நெஞ்சு வலி, கண் வந்து மங்கலாக இருக்கிறது, அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து கால் வீக்கம், இல்லைன்னா வந்து டயபெட்டிக் இல்லை ரீனல் பிரச்சனை, ஏதாவது கிட்னியில் பிரச்சனை எதுவும் இருந்தாலும் உங்களுக்கு வந்து பிபி இருக்கும். ஒரு தடவை பிபி ரைஸ் ஆகி நமக்கு பிபி வந்துச்சோ அப்படின்னா பயப்படாதீங்க. ஒரு வாரம் செக் பண்ணி பாருங்கள். அதில் ஏதாச்சும் பிபி வேரியேஷன் இருந்துச்சுன்னா, நமக்கு ஹைப்பர் டென்ஷன் ஆகிருந்துச்சுன்னா நம்ம வந்து மருந்து கொடுத்து சரி பண்ணலாம். அதே போல் இந்த ஹைப்பர் டென்ஷனுக்கு ஹோமியோபதியில் மருந்து நம்ம சாப்பிடும்போது சீக்கிரமே வந்து சரியாகும். ஹோமியோபதியை பயன்படுத்திக்கிங்க, ஆரோக்கியமாக வாழும்.